நான் நினைத்திருந்தால் என்னுடைய விதிக்கு ஒத்து வராத ஜாதகங்களை உங்கள் கண்ணை மறைக்க முடியும். மாணவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது போன்ற விஷயத்தை எந்த ஜோதிடரும் வெளியில ஓப்பனா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் அவர் டீச்சர், 10ஆம் இடத்தில் மட்டும் தொடர்பு கொண்டால் அவர் பேங்கிங் நீங்க முடிவு பண்றீங்களா, அது தப்பு. அந்த விதி தப்பு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். சென்ற வாரம் ஜாதக சவால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நான் கேள்வி கேட்டிருந்தேன். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் கேட்டேன். எந்த விதமான க்ளூவும் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் மாணவர்கள் நிறைய பேர் கமாண்டே பண்ணலை. பொதுவாக எந்த கிரகமுமே அதிக சுபத்துவம் இல்லாத அமைப்புகளில் மெயினான தொழில் அமைப்புகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், செவ்வாய், சனி, இவங்க தான் மெயினான தொழில் அமைப்புகள். இவங்க 3 பேருமே நேரடியான சுபத்துவ அமைப்புகளில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உஷாராயிடணும். இவங்க 3 பேருமே நேரடியான சுபத்துவ அமைப்புகள் இல்லைன்னா கொஞ்சம் உஷாராயிடணும். ஃபஸ்ட்டு ரேகாஸ்ரீ அப்படிங்கிற நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குருஜி இவர் டீச்சிங் லைன் ஆர் ஃபினான்ஸ், அந்த குருவை பிடிச்சிட்டாங்க. ராசி லக்னத்துக்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறையில் அதை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஃபைனான்ஸு அப்படி இல்லைன்னா டீச்சிங் லைன் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பாராட்டுக்கள் தான். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் வெங்கட், இவர் நம்மளுடைய ஃபேவரட்டான மாணவர். கரெக்டாகவே எல்லாமே சொல்லுவார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் ஐயா, இந்த ஜாதகர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் ஓகே சூப்பர், சிம்மாதிபதி சிம்மம் சுபத்துவம் ஓகே, கல்வி சொல்லிக் கொடுத்தல் அல்லது கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்வார். கிட்டத்தட்ட ரேகாஸ்ரீ இவரும் சேம் தான். ஆனால் இன்னும் நேரடியான விஷயங்கள் அவங்க நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். நான் பேங்கில் இருக்காங்கங்க, அவ்வளோதான். நேரடியாகவே நானே சொல்லிட்டேன். அவர் பேங்கில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன், பேங்க் ஆர் டீச்சர் குருஜி, எக்ஸலண்ட். பேங்க் ஆர் டீச்சர் குருஜி, ஸ்ரீனிவாசனுக்கு எக்ஸலண்டான வாழ்த்துக்கள். இவர் மட்டும்தான் பேங்குங்கிறத நேரடியாகவே சொல்லிட்டார். அது கவர்மெண்ட்டுங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. ராஜசேகர், அஜித், அதுக்கப்புறம் வெங்கடேஷ் வெங்கட்டு, ரேகாஸ்ரீ, இந்த பேரெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறேன். இவங்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஜோதிடத்தில் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்த குரு தொடர்பு கொள்வார். குரு நேரடியான சுபத்துவம் சிம்மத்தை பார்ப்பாரு. சூரியனை ஒரு 16 டிகிரி விலகின அமைப்பில் பார்ப்பாரு. அப்போ சிம்மம் சுபத்துவம். இந்த அரசுன்னு வந்துட்டீங்க பார்த்தீங்களா, ஓகே எக்ஸலண்ட், இந்த அமைப்பு வந்துடுச்சு. ஆனால் நெருக்கமான டிகிரியில் புதனை அவர் சுபத்துவப்படுத்தலை. கிட்டத்தட்ட 24 டிகிரி அங்கே விலகின அமைப்பு தான். இருந்தாலும் அந்த குருவுடைய ஒரு ஒளியுடைய வாடை அடிக்க தான் செய்யும். அந்த ஒளி சிதறல்ல அவருடைய நன்மையான ஒளி கிடைக்கும். டிகிரி நெருக்கத்தில் கிடைச்சிடுச்சு, எக்ஸலண்ட். இல்லை ஓரளவு கிடைக்குது, அதுக்கு தகுந்தாப்புல அந்த கிரேட் அமையும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் யாரையும் நேரடியாக தொடர்பு கொள்ளலை. அதுக்கப்புறம் தனி புதன் அவர் சூரியனை தான் சுபத்துவப்படுத்துறாரு. அப்போ சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவத்தின் காரணமாக அரசு எக்ஸலண்ட். இதே மாதிரி எந்த கிரகமுமே அதிகமாக சுபத்துவம் இல்லாத நேரத்தில் ராசிக்கு 10ஆம் இடம், 2 10ஆம் இடம், லக்னத்துக்கு 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கும் பொழுது அவருடைய துறைகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க ஒரு பேங்கிங் சம்பந்தப்பட்ட அரசு வேலையில் இருக்கிறார்கள்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேங்குக்கு குரு மட்டும்தானாங்க, ஏன் புதன் வராதா? கண்டிப்பாக வரும். புதனுடைய சுபத்துவத்தின் அளவை பொறுத்து புதனும் பேங்குக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாதகம் மாதிரியே இன்னொருத்தர் பேங்கில் இருக்கிறார்ல, மேனேஜராக இருக்கிறார். இன்னொரு ஜாதகம் போடுற இவர் பேங்கில் மேனேஜராக இருக்காரு. அவருடைய ஜாதகத்துக்கு இந்த அமைப்பு மேட்ச் ஆகுதாங்கிறத பாருங்க. கன்னி லக்னம், லக்னத்தில் பௌர்ணமி சந்திரன், சித்ரா பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு பிறந்த ஜாதகம். சித்திரை 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது பிறந்த ஜாதகம். அப்போ லக்னம் ஸ்ட்ராங். இன்னொரு குரு லக்னத்தில் உட்காந்துருக்காரு. பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் நட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறது நல்லது. லக்னம் பாதிப்படையவில்லை, லக்னம் நல்லாக இருக்குது. லக்னாதிபதி நீச்சமானாலும் பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வை, குருவுடைய வீடு, இதெல்லாம் அவருக்கும் பிளஸ் தான். லக்னம் லக்னாதிபதி எக்ஸலண்ட். அதனால தான் அவர் ஒரு பேங்க்ல நீண்ட காலம் நல்ல வேலை அமைப்புகளில் இருக்கிறாரு. 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு வரணும். இல்லை குரு நல்லா வலுத்திருக்கணும். குரு 6ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்பு இல்லை. குரு யாரையுமே தொடர்பு கொள்ளலை. இப்போ புதனும் சுபத்துவம் தான். புதன் சுபத்துவம்னா இவர் ஐடி ஃபீல்டில் தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணக்கூடாது. ஐடி ஃபீல்டு தான் இவர் இருக்கணும் அவசியம் இல்லை.
கன்னி வீடு வலுத்திருக்குது, புதன் வலுத்திருக்குது. ஆடிட்டர் ஆகலாம், ஐடி வேலையில் இருக்கலாம், பேங்க் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம், படிப்பு சம்பந்த கணக்கு டீச்சர் இருக்காங்களா அவங்களுக்கும் புதனும் இந்த குரு கலப்புலலாம் வரும். அப்போ பல துறைகளில் பேங்கும் ஒன்று தான். இந்த துறைகளில் தான் இருக்கணும் அப்படின்னா எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. நான் நினைத்திருந்தால் என்னுடைய விதிக்கு ஒத்து வராத ஜாதகங்களை உங்கள் கண்ணை மறைக்க முடியும், உங்களை ஏமாற்ற முடியும். என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி தான். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஃபீல்டில் இறங்கி ஜாதகங்களை பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த ஆள் நமக்கு பொய்யா சொல்லி கொடுத்துருக்கான் யா அப்படிங்கிற நினைப்பு கண்டிப்பாக வரும். இது உங்களுக்கு மட்டும் சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற விஷயம் கிடையாது. நாளைக்கு ஃபீல்டில் இறங்கி நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்க, அப்போ தெரிஞ்சிட போகுது. அப்போ எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு இவருக்கும் குரு தொடர்பு கொண்ட காரணத்தினால லக்னமும் ராசியும் ஒன்றாகி 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்ட காரணத்தினாலையும் அந்த குரு எந்த விதமான பங்கமும் இல்லாத காரணத்தினால பேங்க்ல இவர் இருக்கிறாரு. புதனுடைய சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு, பேங்குக்கும் அவர் உண்டு தான். அப்போ அந்த அடிப்படையில் இவர் பேங்க்ல இருக்கிறாரு. சூரியன் அரசு பேங்க்ல இருக்கிறார்ல, இவரும் கவர்மெண்ட் பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்ப எப்படி இருக்கணும்? சூரியன் உச்சமா இருக்குது. சூரியன் 9 டிகிரி, ராகு 6 டிகிரி. 8ஆம் இடத்தில் மறைந்து சூரியன் உச்சமடைந்தாலும் ராகுவுடன் இணைகிறது 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நெகட்டிவ். அதுக்கு ரெமிடி என்ன? ஏற்கனவே ஒரு மாணவர் கேள்வி கேட்டிருந்தாரு, வெங்கட்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த சந்திரனுடைய ஒளி பொருந்திய சந்திரனுடைய 6-8 பார்வைகளை பற்றி கொஞ்சம் விளக்க சொல்லியிருந்தாரு. நான் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நான் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி அமைப்புகள் தான். பௌர்ணமி சந்திரன் 15 டிகிரி 24 டிகிரியில் இருக்காரு. லக்னம் தான் 15 டிகிரி. அப்போ 24 டிகிரியில் நேராக மீன வீட்டை பார்க்கும் பொழுது இந்த சைடு 15 டிகிரியும் அந்த சைடு 15 டிகிரி நம்ம கணக்கில் எடுக்கணும். மாணவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது போன்ற விஷயத்தை எந்த ஜோதிடரும் வெளியில் ஓப்பனாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பலன் எடுக்கிற விஷயத்தில் இது மிக 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 ஒரு முக்கியமான பாடம். அந்த அடிப்படையில் சந்திரன் 24 டிகிரி நேர் 7ஆம் இடம் மீன வீட்டில் 24 டிகிரியில் மையப்புள்ளி உள்ளும், இந்த சைடு 15 டிகிரியும் அந்த சைடு 15 டிகிரியும் கண்டிப்பாக அவருடைய பார்வைப்படும். அப்போ அந்த சூரியனுக்கு கிட்டத்தட்ட 15 டிகிரியில் சூரியனுக்கு அந்த சந்திரனுடைய பார்வை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் நான் சொல்லுவேன். அப்போ இந்த சூரியனுடைய ராகு கூட சேர்ந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மைனஸ்னா, நட்பு வீட்டில் இருக்கிறதும் சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய ஒளிச்சிதறல் கிடைக்கிறதும் நல்லதுன்னு சொல்லுவேன். அப்போ இவர் ஒன்றும் IAS IPSலாம் கிடையாது. அப்போ இந்த சுபத்துவமே ஒரு பேங்க் மேனேஜர் வேலைக்கு போதுமானது தான். அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தில் குரு தசை நடந்த உடனே 6ஆம் இடத்துல இயல்பாக உட்கார்ந்துருக்கிற லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட இந்த குரு கண்டிப்பாக அரசு வேலையை வாங்கி கொடுத்து விட்டார். குரு திசையிலே அரசு வேலை கிடைச்சிடுச்சு. ஆனால் போனது மேனேஜருக்கு கிடையாது, கிளர்க் மாதிரியான பதவியில் இருந்து அப்படி படிப்படியாக முன்னேறி இப்போ மேனேஜர் போன்ற அமைப்புகளில் இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய சனி திசை கூட இந்த லக்னத்துக்கு யோகர் தான், பெரிய கெடுதல் செய்ய மாட்டார். சுக்கிரனுடைய ஒரு விலகிய டிகிரி, ஒரு 13 டிகிரி விலகிய பார்வையில் இருக்கிறாரு. சனி திசை பெருசாக கெடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜாதகத்து படிதான் பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் மைனூட்டாக எடுத்திருக்கேன். இங்கே சுக்கிரன் நெருக்கமான டிகிரியில் சனியை தொடர்பு கொள்ளலை. 13 டிகிரி விளக்கம் தான். சனி அந்த இடத்துல பகை பெற்று இருப்பார். இதெல்லாம் ஓகே தான். நட்பு பகை 2 10ஆம் இட தொடர்பு இதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டு தான் அங்கே சனியை நம்ம கொண்டு வரணும் சுபத்துவத்துக்குள்ளே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி நெருக்கமான டிகிரியில் 2 10ஆம் இடங்களோட தொடர்பில் ஒருவேளை இருந்து இதே மாதிரி ஒரு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால் அப்போ பேங்க் வேலை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, அப்படி கிடையாது. 2 10ஆம் இடங்களோடு சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டு குருவும் தொடர்பு கொள்ளும் பொழுது வக்கீல் போன்ற நீதிபதி போன்ற அமைப்புகள் கலந்து வந்துடும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நம்ம பலன் சொல்லணும். இந்த ஜாதகம் பேங்க் மேனேஜருக்கு நான் ஒரு ஜாதகத்தை போட்டேன். அப்போ அந்த ஜாதகத்தில் நீ சொல்றியா பேங்க்னு சொல்கிற, இதுக்கு என்னையா ஆதாரம்? அதுக்கு தான் 2வது ஜாதகம். இவரும் உண்மையிலேயே பேங்க் மேனேஜர். அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு இங்கே பொருந்துதா? 2 ஜாதகம் போட்டு காட்டிட்டேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட வர்ற பேங்க் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இதில் நீங்கள் மாணவர்கள் எதில் தவற விடுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா? நீங்கள் எதில் தவற விடுவீங்கன்னா 10ஆம் இட தொடர்பில் மட்டும் குரு இருந்தால் தான் பேங்க் வேலை. 2 10ஆம் இடங்கள்ல 2லையும் தொடர்பு வந்துட்டு அவர் டீச்சிங் இப்படிலாம் சொல்கிறீங்களே. 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் அவர் டீச்சர், 10ஆம் இடத்தில் மட்டும் தொடர்பு கொண்டால் அவர் பேங்கிங் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா, அது தப்பு. அந்த விதி தப்பு. இல்லை, 2 10ஆம் இடங்கள்ல 10ஆம் இடத்துல தொடர்பு செஞ்சாலும் சரி, இல்லை 2 10ஆம் இடத்தோட தொடர்பில் கொண்டாலும் சரி, அவங்களுக்கு பேங்கிங் செக்டாரும் அமையும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது இந்த 2 ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தேன்.
சரிங்களா? இதே மாதிரி ஜாதக அமைப்பை வந்து உண்மை ஜாதகத்தை போட்டு நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய மெம்பர்ஷிப் மாணவர்கள் கண்டிப்பா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் பாத்தீங்களா? பொதுவான ஸ்டூடெண்ட் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுங்க. என்னுடைய மெம்பர்ஷிப்ல இணைந்திருக்கீங்களா இந்த மாணவர்களை வந்து நான் மிகவும் வந்து நான் நம்புறேங்க. நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிடுவீங்க நம்புறேன். தயவு செய்து தப்பா இருந்தாலும் நீங்க பலன் சொல்லுங்க. அப்பதான் நான் அந்த மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். அதனால தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, மெம்பர்ஷிப் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பதில் அளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒருவேளை என்கிட்ட மெம்பர்ஷிப்ல இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி இணையுங்க. மந்த்லி வந்து 299 தான் அஸ்ட்ராலஜி கோர்ஸ்ன்னு இருக்கும். உண்மை ஜாதகத்தை போட்டு நான் பலன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நுணுக்கமாக என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். இதன் மூலியமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு 7000 8000 இந்த மாதிரி மொத்தமாக கெட்டி என்னால் படிக்க முடியல. ஒருவேளை கெட்டினதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை ஏமாத்திடலாம், ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காம போயிடலாம், அவங்க சொல்கிற மெத்தட் நம்மளுக்கு புரியாமல் போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. என்னுடைய இதில் வந்து மந்த்லி 299 தான், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது நேரடியான ஜாயினிங்லாம் கிடையாது, யூடியூப் மூலியமாக தான் ஜாயின் பண்ணுறீங்க. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம். இவர் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லை ரிலீவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட். ஜோதிடத்தில் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நான் கேள்வி கேட்க வேண்டிய அந்த ஜாதகம் இதுதான் இந்த வார கேள்வி. நான் இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஜாதகர் என்ன வேலையில் இருக்கிறார், எங்கு இருக்கிறார், இதை மட்டும் சொன்னா போதும். இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.